இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் விற்கக்கூடிய விலைவாசிக்கு நம்மளால் ஒரு பொருளை வாங்கி அதை யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. பட் ஆனால் அதே பொருளை ரெண்டலுக்கோ லீஸுக்கோ கிடைச்சா சந்தோஷமாக யூஸ் பண்ண வேண்டிய நாட்கள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே அதை ஒதுக்கி வச்சிருவோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஃப்யூச்சரில் பயங்கரமான அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்கான். நீங்கள் எந்த வேலைக்குமே நான் போக விருப்பப்படல, எந்த பிஸ்னஸுமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த ரெண்டலை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். சராசரியாக இருந்த இடத்துலேருந்து 25,000 ரூபாய் நீங்கள் எந்த வேலையும் பார்க்காம சம்பாதிக்க முடியுங்க. என்ன நான் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக்கா? ஆச்சரியமாக இருந்தாலும் ஆனால் உண்மைதான். ஏன்னா அப்பேற்பட்ட புள்ளி விவரங்களோடு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டல் பிஸ்னஸ்னால் என்னென்ன மாதிரியான விஷயங்களை ரெண்டலுக்கு விடலாம் அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போட வரவேற்கிறது நான் உங்கள் சூர்யா. நம்மளுடைய பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியுமே எக்கச்சக்கமான பிஸ்னஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில் தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்காகவே கைட் பண்ணக்கூடிய சேனல் தான் நம்ம சேனல். ஸோ நீங்களும் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்படியே தொழில் முனைவுக்குள்ளே அப்படி என்ட்ராகி உள்ள வரீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோனுடைய வியூவராக உள்ள என்ட்ராகக்கூடிய நீங்களும் சப்ஸ்கிரைபராக மாற முடியும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக வாங்க. ஸோ 2030 அதாவது வரப்போகிற 2030 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதில் நம்மளுடைய இந்தியாவில் சராசரியாக ரெண்டலுக்கு தான் இந்த கேட்ஜெட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஃபோனு, லேப்டாப்பு, எக்கச்சக்கமான விஷயங்கள், சிஸ்டம்லேருந்து டேபு, என்ன சொல்கிறது, இதுவா எக்கச்சக்கமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸும் ஒவ்வொரு நாளுக்கும் வளர்ந்துட்டே தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸாக இருக்கட்டும் அண்ட் அதை தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டலுக்கு தான் வாங்குவாங்க. இஎம்ஐ கட்டி சொந்தமாக வாங்க மாட்டாங்க. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படி கொடுத்து வாங்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 2030 ரெண்டலுக்கு தான் எடுப்பாங்க அப்படிங்கிறத புள்ளி விவரத்தோடு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கும்போது இந்த ரெண்டல் பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அப்படியே அழகாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சென்னையாக இருக்கட்டும், பெங்களூராக இருக்கட்டும், மும்பையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு போய் அங்கே வேலை பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய நபர்கள்லாம் தனியாக ரெண்டலுக்குன்னு சொல்லிட்டு பிஜியோ இல்லை வீடோ எடுக்கிறோம் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பொருள், ஃபர்னிச்சர், கட்டில், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள், வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், இது எல்லாத்தையுமே மந்த்லி ரெண்டலில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க பல தனியார் நிறுவனங்கள். ஸோ நீங்கள் ஒரு 1 BHKல அப்படி ரெண்டலுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஒரு கார்ட்டு, ஒரு டிவி, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் வேணும், அட்லீஸ்ட் ஒரு செமி ஃபர்னிஷ்டான ஒரு விஷயங்கள்லாம் வேணும்னா 4,000 ரெண்டல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு ஒரு ரெண்டல், இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு ரெண்டல் நீங்கள் மாதம் அப்படி ஒதுக்குனா மட்டும் போதும். அதை நீங்கள் அழகாக யூஸ் பண்ணி தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இப்பேற்பட்ட ரெண்டல் பிஸ்னஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் இது மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட் கொடுக்கும். ஸோ இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய சிட்டிஸில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை தாராளமாக ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்களை ரெண்டலுக்கு கொடுத்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத அப்படியே லிஸ்ட் போட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ரெண்டல் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீலர் ரெண்டல். ஸோ இந்த 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பேருக்குமே தேவைப்படக்கூடிய விஷயம் தான். அதுலேயும் இந்த வேறு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வராங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் வீட்டில் ஒரு 2 வீலருக்கு மேலே 2 2 வீலர் இருக்குது, இல்லை ஒரு 2 வீலர் தான் இருக்குது, ஆனால் அதை நான் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னா கூட அதுலேருந்து நீங்கள் இன்கம் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ரெண்டலுக்கு 2 வீலர் கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். இந்த ரெண்டல் பிஸ்னஸில் நீங்கள் ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ வெளியூர்லேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் ரெண்டலுக்கு வர்றீங்கன்னா ஒரு 1000லேருந்து 1500 வரைக்கும் அவங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் கலெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், அவங்களுடைய ஆதார் கார்டு, இதனுடைய ப்ரூஃப்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஸோ அவங்கக்கிட்ட இந்த மாதிரி உங்களுடைய பைக் கீயை கொடுத்து பெட்ரோல் அவங்களே போடுறதுனால போட்டுக்கிட்டோம். ஸோ உங்களுடைய லொக்காலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ரெண்டல் சார்ஜஸ் நீங்கள் தாராளமாக வசூல் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரே ஒரு போர்டு போட்டால் மட்டும் போதும், ரெண்டல் பைக்ஸ் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி போகக்கூடிய நபர்கள் தாராளமாக பார்த்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதையும் தாண்டி நீங்கள் சோஷியல் மீடியா ப்ரொமோஷன்ஸ்லையுமே இதை நல்லா ப்ரொமோட் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த வேலையுமே பார்க்காம அப்படி சைடு இன்கமாக நிச்சயமாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது ரெண்டல் பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வீலர் ரெண்டல். இப்போ வந்து கார் நல்லா வாங்கியிருப்போம், நமக்கு அப்படியே ஆசைப்பட்டு ஒரு கார் வாங்கியிருப்போம். பட் ஆனால் ஓட்டுறதுக்கு உண்டான நேரம் இருக்காது, பட் அது ஓட்ட வேண்டிய தேவையும் இருக்காது. நாம் ஒரு இடத்துல இருப்போம், கார் ஒரு இடத்துல இருக்கோம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை அப்படி மண்டையில் போட்டு குழப்பிட்டே இருப்போம். அவசரப்பட்டு கார் வாங்கிட்டோமோ, இஎம்ஐ வேற கட்டணுமே அப்படின்னு. ஸோ அந்த இஎம்ஐ கட்டுறதுக்காகவே இந்த காரை நீங்கள் ரெண்டல் விடலாம். ஸோ அந்த ரெண்டல் இன்கமை அப்படியே எடுத்து உங்களுடைய இஎம்ஐக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான் 2 வீலருக்கு என்ன சொன்னோன்னா அதே மாதிரி தான். ரெண்டல் கார்ஸ் அவைலபிள் ஹியர்னு ஒரு போர்டு மட்டும் போட்டுக்கோங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வெளியூர்லேருந்து வரக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஸ்ட்ரீட்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் இந்த காரை ரெண்டலுக்கு விடுறதுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அதையும் தாண்டி நீங்கள் ஒரு டிரைவரை வேலையால் அப்பாயிண்ட் பண்ணி கூட அந்த காரை ரெண்டல்
ரெண்டலுக்கு விட்டு அது மூலமாக சம்பாதிக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு பிக் ப்ராசஸ். நான் அதுக்குள்ளே இப்போ போக விரும்பல, சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிஸ்னஸ் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வாங்கியிருக்கிற கார் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு, நீங்கள் பண்ணக்கூடிய யூனிக்கான ப்ரொமோஷன் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதை திங்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக இதில் ஒரு 15,000 and above மந்த்லி நீங்கள் ரெண்டல் மூலமாக சம்பாதிக்க முடியும். இதே லிஸ்ட்டில் நான் பார்க்க போகிற 3வது முக்கியமான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஃபை ரெண்டல். அதாவது இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே தேவைப்பட விஷயம் என்ன? ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு. ஏன்னா இன்டர்நெட் ஸ்பீட் மட்டும் அப்படி கொஞ்சம் டவுன் ஆச்சுன்னா அப்படியே பித்து பிடிச்சிருது. நம்மள பணம் அனுப்ப முடிய மாட்டேங்குது, ஒரு மெசேஜ் அனுப்ப முடிய மாட்டேங்குது, ஒரு வீடியோ ஃபுல்லாக பார்க்க முடிய மாட்டேங்குதுன்னு பல மன உளைச்சலுக்கு ஆளாகும் இல்லையா? ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஹை ஸ்பீட் ஒய்ஃபை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போட்டிருக்கிறீங்க, இல்லை உங்களுடைய பர்டிகுலர் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய நியர்பை ஹவுசஸ்க்கோ இல்லை நியர்பையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷாப்புக்கோ ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனுக்கோ நீங்கள் வந்து ரெண்டல் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ். ஏன்னா இந்த பேக்கேஜோட ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சார்ஜை நீங்கள் அவங்ககிட்ட இருந்து வசூல் பண்ணி நீங்கள் கூட அதுக்கு பேமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த சார்ஜஸையும் நீங்கள் வந்து பேமெண்ட்டாக பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஒய்ஃபை பேக்கேஜ் அவங்களுக்குன்னு ஒரு சார்ஜை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. மந்த்லி அவங்களுக்கு உண்டான இப்போது டேட் முடிய போகிறது உங்களுக்கு தான் தெரியும், எப்போ முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விட்ருங்க. ஸோ அதான் அந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு கூடுதலான ஒரு டேக் கேர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதனால் ஒரு ஹை ஸ்பீட் இன்டர்நெட் ஒய்ஃபை அவங்ககிட்ட இருக்குன்னா தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதில் இருந்தும் வீக்லி கூட நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி கூட ஏர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் ஏன் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அதனால் திங்க் பண்ணி இந்த ஒய்ஃபையுமே ரெண்டல் கொடுக்கலாம். இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 4வது ரெண்டல் பிஸ்னஸ் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ் ரெண்டல். இப்போ நம்ம கிட்ட வந்து ஃபோன் இருக்குது, அதாவது ஒரு ஃபோன் நம்ம கண்டிப்பாக வந்து தேவைப்படும், அதை ரெண்டல் கொடுக்க முடியாது. இன்னொரு ஃபோன் அடிஷ்னலாக இருக்குது, அதை நான் ரெண்டல் கொடுக்குறேன், தாராளமாக கொடுங்க. அதே மாதிரி தான் லேப்டாப் ரெண்டல் கொடுக்கலாம், சிஸ்டம் ரெண்டல் கொடுக்கலாம். அதே மாதிரி கேமரா இருக்குது பார்த்தீங்களா, கேமரா அது ரெண்டல் கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டல் கொடுத்து சம்பாதிக்கலாம். இந்த கேமரா மாதிரியான விஷயங்கள்லாம் நல்லாவே ரெண்டலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த வெட்டிங் ஃபோட்டோஸ் தாண்டி நிறையா யங்ஸ்டர்ஸ்லாம் அந்த ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிற விஷயம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஏன் டூர் போனாங்கன்னா அவங்க வந்து கையில் டிஎஸ்எல்ஆர் கேமரா இல்லை, வாங்கி ஆகணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாஸ்க்குலாம் போகிறாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த மாதிரி ஐடியாஸ் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ரெண்டல் கேமரா நான் அவைல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க முன்னாடி நின்றுட்டிங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு அவங்க டூர் போகிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சார்ஜ் வாங்கிட்டு கேமராவை ரெண்டல் கொடுத்துடலாம். ஸோ அவங்ககிட்ட இருந்து அவங்களுடைய நேம் ப்ரூஃப்காக, அட்ரஸ் ப்ரூஃப்காக ஏதோ விஷயங்கள் வாங்கி வச்சுட்டு இந்த கேமராவை ரெண்டல் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக வந்து சம்பாதிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கேட்ஜெட்ஸ் அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணி இந்த ஒரு பிஸ்னஸில் அப்படி தனியாக நின்று இதிலிருந்து வரக்கூடிய இன்கம் வச்சு நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்ற நபர்களுக்கு மத்தியில் நான் எப்படி தனியாக நிற்கிறது அப்படிங்கிற விஷயத்தையுமே யோசிங்க. ஸோ கேட்ஜெட்ஸ் ரெண்டலுமே நல்லா கை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ இதே லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற 5வது ரெண்டல் பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கிளாத்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ட்ரெஸ்ஸஸை ரெண்டலுக்கு விடுறது. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ரெண்டல், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளாத்ஸ் ரெண்டல், இல்லை வார்ட்ரோப் ரெண்டல் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சாரீஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அவங்க எடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரே நாள் அவங்களும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, மற்ற நபர்களும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த வார்ட்ரோப் ரெண்டலை மட்டும் பக்காவாக பிளான் பண்ணி ஃபீமேல் அப்படி அழகாக டச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக லாபம் வந்து கிடைக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபீமேல் சர்க்கிளானது ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி ஃபீமேலோட சர்க்கிள் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சாரியவோ உங்களுடைய அழகான ட்ரெஸ்ஸவோ ரொம்ப விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸவோ பெர் டேக்கு இல்லை பெர் ஃபங்க்ஷனுக்கு இல்லை பெர் ஹாருக்கு கூட நீங்கள் ரெண்டல் விட்டு கூட சம்பாதிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இந்த வார்ட்ரோப் ரெண்டல்ங்கிறது இன்றைக்கி நிறைய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் கை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் எதோட லிங்க் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்லரி செட்டில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் ரெண்டல் கொடுப்பாங்க. ஸோ அதே வழியில் ஃபீமேல் உங்களுடைய ட்ரெஸ்ஸஸை ரெண்டல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லாபமானது கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் எடுக்கக்கூடிய ட்ரெஸ் மட்டும்தான், நல்ல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு, நச்சுன்னு நறுக்குன்னு எந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனாலும் அப்படி பக்காவாக இருக்கும்பா, நமக்கும் சூட் ஆகும், சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூட் ஆகுங்கிற மாதிரி நீங்கள் காஸ்டியூம்ஸ் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா இதில் அதை தாண்டி வேறு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஸோ இதுக்குமே சோஷியல் மீடியா ப்ரமோஷன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வார்ட்ரோப் ரெண்டலை பற்றியுமே தாராளமாக யூஸிங்க. அண்ட் இது ஃபீமேலுக்கு மட்டும்தான் கை கொடுக்குன்னு கிடையாது, மேல் நம்மக்கிட்டமே வந்து ரொம்ப ட்ரெண்டியாக அப்படியே கிளாஸியாக நச்சுன்னு இருக்கக்கூடிய காஸ்டியூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதையுமே நீங்கள் வந்து ரெண்டல் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த கல்யாண டைமில் எடுக்கக்கூடிய அந்த ரிசப்ஷன் சூட்டாக இருக்கட்டும், இந்த குர்தா பைஜாமா அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அப்போ மட்டும்தான் போட்டிருப்போம், வாழ்க்கையில் அதுக்கு எடுத்து போட்டிருக்கவே மாட்டோம். ஸோ அதனால் அதையும் கூட நீங்கள் ரெண்டலுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது நம்மளை சுற்றி, ஒவ்வொரு விஷயத்தையுமே எப்படி ரெண்டலாக மாற்றி அதுலேருந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ அதை பற்றின இனிஷியலான ஃபஸ்ட்டு 5 ரெண்டல் பிஸ்னஸை பற்றின ஐடியாஸ் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்காக சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் ரெண்டலுக்கு கொடுத்தா அதுலேருந்து ப்ராஃபிட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ நானும் அந்த டீட்டெயிலை உங்களுக்கு வந்து ஒரு வீடியோஸாக பதிவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, ஸோ தாராளமாக அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நான் சொன்ன இந்த 5 ரெண்டல் பிஸ்னஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமான தேவை ப்ரொமோஷன், சோசியல் மீடியா ப்ரொமோஷன் தான். ஸோ நம்ம வந்து பெரிய அளவில் டிவி கேம்பெயினோ இல்லை ரேடியோ கேம்பெயினோ இல்லை பேப்பர் கேம்பெயினோ எதுவுமே ரன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் மட்டும் பக்காவாக யூஸ் பண்ணுங்கள். இந்த 5 பிஸ்னஸ்மே சூப்பராக கை கொடுக்கும். ஸோ இதே மாதிரி என்னுடைய ஃப்ரீடம் ஆப்பில் நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே சரி, அதை ஃபுல்லாக உங்களுக்காக கைட் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. ஸோ 1000க்கும் மேற்பட்ட கோர்சஸ் மூலமாக நீங்கள் பயன்படுறதுக்கு என்னுடைய ஃப்ரீடம் ஆப் உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கும். பர்சனல் ஃபினான்ஸ், ஃபார்மிங், பிஸ்னஸ் சார்ந்த கோர்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை பயன்படுத்தி ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு கூட்டி டாட்டா பாபியோடு கிளம்பிக்கிறது நான் உங்கள் சூர்யா. பாய் பாய், டேக் கேர்.